ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். பகவான் உபதேசத்தை தொடங்கினார்னு சஞ்சயர் ஆரம்பிக்கிறார். தமுவாச்ச ஹ்ருஷீகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனயோருபயோர் மத்யே விஷீதந்தமிதம் வசः. ஹே பாரதான்னு சொல்லி சஞ்சயர் திருதராஷ்டிரனை கூப்பிடுறார். பரத வம்சத்தில் வந்தவனே, ஹிருஷிகேஷா தம் உவாச்ச. அந்த ஹிருஷிகேஷன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், கண்ண பரமாத்மா, கண்ணபிரான் அவங்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? இதம் வச்சஹா உவாச்ச, இந்த வார்த்தையை சொன்னார். எப்பேற்பட்டவன் அர்ஜுனன்? சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம். 2 படைகளுக்கும் நடுவில் மனசில் இருக்கிற துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனன் கிட்ட, தன்னை சரணாகதி பண்ணின அர்ஜுனன் கிட்ட விவேகத்தையும் வைராக்கியத்தையும் உடையவன் தான் என்பதை உணர்த்திய அர்ஜுனனிடத்தில் சொன்னார். எப்படி சொன்னார்ங்கிறது ஒரு அழகான ஒரு வரி போட்டிருக்கு இதுல. பிரஹசன்னு இவ, அதாவது நன்றாக சிரிப்பவர் போல, முழுசாவும் சிரிக்கல, நன்றாக சிரிப்பவர் போல உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சஞ்சயர் சொல்றார். இந்த சிரிப்பவர் போலங்கிறதுக்கு பெரியவர்கள்லாம் அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். சிஷ்யன் துக்கத்தோடு இருக்கான், துக்கத்திலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி குரு கிட்ட வந்திருக்கான். இப்போ குருவும் துக்கத்தில் இருந்தால் எப்படி பாடம் நடத்த முடியும்? அவர் ஆனந்தமாக இருக்கார். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா, நமக்கு நோயோட போனோம்னா டாக்டருக்கு நோய் இருக்கக்கூடாது, அவர் நோயை நீக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கணும். அது மாத்திரமில்லை, டாக்டர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டராக இருந்தால் அனாயாசமாக நமக்கு வியாதியை நீக்கி கொடுத்துருவார். அது மாதிரி இங்கேயும் துக்கத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கான். பகவானுக்கு என்ன ஆனந்தமான மூர்த்தி அவர். அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதாகத்தான் இப்படி சிரிச்சார். சிரிக்கிறவர் மாதிரி ரொம்ப சிரிச்சா துக்கப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நான் இவ்வளவு துக்கத்தில் இருக்கேன், நீ சிரிக்கிறியா அப்படின்னு கேட்டுவிடுவான். அதே சமயம் அவரும் துக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சா அது நன்றாக இருக்காது. ஏன்னு கேட்டால், என்னோட துக்கத்தை கிருஷ்ணனே பார்த்து கிருஷ்ணனும் துக்கப்பட ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு தோணும். ஆனால் பகவான் ஒருபொழுதும் அப்படி காமிச்சிக்கவே இல்லை, அமைதியாக இருந்தார். இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக சிரிக்கிறார். உன்னை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறது எனக்கு ரொம்ப எளிமையான காரியம், அனாயாசமாக உன்னை துக்கத்திலிருந்து விடுவிச்சுடுவேன். ஏன்னா 12வது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார், என்ன சரணாகதி பண்ணுகிறவர்களை நாம் அனாயாசமா சம்சாரத்திலிருந்து கரையேற்றுறேங்கிற ஒரு ஸ்லோகத்தை அழகா சொல்லியிருக்கார் 12வது அத்தியாயத்தில். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம் அப்படின்னு உபதேசம் பண்றார். ஆகையினால் உன்னை சம்சாரத்திலிருந்து கரையேற்றுறது எனக்கு அனாயாசம் அர்ஜுனா, சுலபமா உன்னை துன்பத்திலிருந்து விடுவிச்சுடுவேன். கடைசியில் சொல்ல போறான், உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு எல்லா துக்கமும் போயிடுத்துன்னு பின்னால கடைசியில் 18வது அத்தியாயத்தில் பகவான் கேட்கிற போது சொல்லுவான். அப்ப நம்ம அதை பார்ப்போம். இன்னொரு அர்த்தமும் சொல்வார்கள். அதாவது அவதாரத்தில் கிருஷ்ணன் துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம், அதாவது தீயவர்களை அழிச்சு நல்லவர்களை பாதுகாத்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணருடைய ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த அவதாரத்தில் நிறைய பேரை ராட்சசர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணியாச்சு, எத்தனையோ உபதேசங்களெல்லாம் பண்ணியிருக்கார் அப்பப்போ. இருந்தாலும் தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது, கீதாச்சாரியனாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஆச்சாரியத்துவம் சித்தித்தது என்று சிரித்தாராம். அப்படி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் சில மகான்கள். அதாவது நமக்கு சாஸ்திர பாடம் சொல்லுறதுக்கு ஒரு சிஷ்யம் கிடைச்சான், அற்புதமாக சாஸ்திரத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு, உபனிஷத்துக்களுடைய தாத்பரியத்தை எல்லாம் இந்த நேரத்தில் உபதேசம் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டார். இவ்வாறு உபதேசம் பண்றதுக்கு தொடங்கினாருங்கிறார். ஹிருஷிகேஷன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், சேனையோர் உபயோர் மத்தியே கூட நம்ம ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஜீவாத்மா சுகதுக்கத்துக்கு இடையில மாட்டின்னு முழிக்கிறது, அதாவது இன்ப துன்பங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது இந்த ஜீவன். இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் ஜீவாத்மா தவிச்சு கொண்டிருக்கு. அதுக்கு பரமாத்மா குரு ரூபமா வந்து உபதேசம் பண்றார். இப்படி சுகதுக்கத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்காதே, சோகமோகங்கள் சுகதுக்கங்கள்ல தவிக்க வேண்டாம், அதை அறிவுபூர்வமா நீ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை
பகவான் குரு ரூபமாக பண்ணுறார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் பகவானுடைய உபதேசம் தொடங்குகிறது. இப்போதான் பகவான் அர்ஜுனனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். சிஷ்யர்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் அர்ஜுனன். உலகத்தில் இருக்கிற எல்லா சிஷ்யர்களுக்கும் பிரதிநிதியாக அர்ஜுனனை காட்டுறார் வேதவியாசர். அவன் ஜெகத் சிஷ்யன். ஜெகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் பிரதிநிதியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விளங்குகிறார். அதனால் அவர் ஜெகத்குரு. இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உபதேசத்தை தொடங்குகிறார். அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ